கடந்த ஓராண்டுக்கு மேலாக இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையே நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வருகிறது. இதனால் மேற்காசியாவில் ஓரளவிற்கு அமைதி திரும்பும் என்பதை எதிர்பார்க்கலாம். இந்த போர் எப்படி முடிவுக்கு வந்ததை என்பதை பார்ப்போமா? காசாவில் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் காசாவில் கடந்த 15 மாதங்களாக நடைபெற்று வந்த போரானது முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 அன்று இஸ்ரேலுக்குள் காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதி அமைப்பினர் புகுந்து 100 கணக்கானவரை பிணை கைதிகளாக காசாவிற்கு பிடித்து சென்றனர். இதை அடுத்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. இந்த போரில் இதுவரை காசா பகுதியில் 40,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளன. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் முயற்சித்து வந்தன. இந்த நிலையில் காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணைய கைதிகள் விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல், ஹமாஸ் ஒப்புதல் அளித்து உள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நான் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்று 2 வாரங்களுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் ஹமாஸ் அமைப்பினர் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேல், ஹமாஸ் இடையே காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த 6 வார காலத்திற்குள் முதற்கட்ட போர் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த காலகட்டத்தில் காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறும். ஹமாஸ் படைகள் பிடியில் எஞ்சியுள்ள பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். அதன் பிறகு இஸ்ரேல் பிடியில் சிக்கியுள்ள பாலஸ்தீன மக்களும் விடுவிக்கப்படுவார்கள் என பாதுகாப்பு அதிகாரிகள் வட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் அமைப்பினர் பாதுகாப்பு தடைகளை மீறி 1200 வீரர்கள் மற்றும் பொதுமக்களை கொன்று 250க்கும் மேற்பட்ட மக்களை பிணை கைதிகளை கடத்தி சென்றனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவம் காசா மீது தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் அந்த நாட்டு மக்களையும் வெளிநாட்டு மக்களையும் கொன்று வருவதாகவும் பலரை பிணை கைதியாக பிடித்து வைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்தது. இதற்காக ஹமாஸ் அமைப்பினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா பகுதியில் போர் விமானங்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது. இதனால் காசா பகுதியில் பல்லாயிரக்கணக்கான உயிரிழந்தனர். அதோடு லட்சக்கணக்கான மக்கள் அகதியாக வெளியேறினர். இந்த போரின் போது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கும் அகதிகள் மீது இஸ்ரேல் ராக்கெட் லான்சர் மூலம் தாக்குதல் நடத்திய இந்த தாக்குதலில் ஐநா ஊழியர் 50 பேர் கொல்லப்பட்ட. இதற்கு பதிலளித்த இஸ்ரேல், ஹமாஸ் அமைப்பினர் அந்த பகுதியில் இருந்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டது என கூறியது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவு தரும் மற்ற நாடுகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது. அதன்படி லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லாக்கள் மீதும் மற்றும் ஏமன் நாட்டு ஐதிகள் மீதும் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக நீடித்த இந்த போரின் காரணமாக இதுவரை 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு உள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென அமெரிக்கா, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் முயற்சித்து வந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இரு தரப்பினர் பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் மேற்காசியாவில் சிறை பிடிக்கப்பட்டுள்ள பிணை கைதிகள் விவகாரத்தில் சமரசத்தை எட்டியுள்ளோம். பிணை கைதிகளை மீட்பதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டு உள்ளது. விரைவில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஆசிய கண்டத்தை எடுத்துக்கொண்டால் கிழக்காசியா எப்போதும் அமைதியாக இருக்கும். அதுவே மேற்காசிய சண்டை சச்சரவு என்றுதான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் அங்க மத தீவிரவாத அமைப்பு தான். இந்த தீவிரவாதியை தங்கள் சமூகத்தினை கொன்று குவிக்கிறார்கள் என்பது வேதனையான விஷயமாக உலகம் அமைதியில்லாமல் கிடப்பதற்கு காரணம் இந்த மத தீவிரவாத அமைப்பு தான். இவர்கள் ஒழிக்கப்படும் வரை பூலோகம் அமைதி காண்பது அரிது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.